வெல்கம் டு rjjamunakitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே காரசாரமான ஸ்பைசி செட்டிநாடு சிக்கன் தான் செய்ய போறோம். நம்ம வீட்லயே வந்துட்டு மசாலா ரெடி பண்ணி அரைச்சு தான் செய்ய போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வீட்லேயே தயாரித்த மசாலா வச்சு தான் இந்த ஸ்பைசி சிக்கன் வந்து செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பேனில். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு. இது கூடவே வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அதுக்கப்புறம் தனியா சேர்த்துக்கிறேன். இது கரிஞ்சிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கப்பில் வந்துட்டு 1 கப் வந்துட்டு, அதாவது 1 கை வந்துட்டு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதுவும் கரிஞ்சிடக்கூடாது. எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதே பேனில் வந்துட்டு ஒரு பட்டை, 4 லவங்கம், பிரிஞ்சி இலை, அனாசி பூ, அப்புறம் கடல் பாசி. இதுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த செட்டிநாடு சிக்கனுக்கு. இதையும் அது கூட சேர்த்து அரைச்சிடலாம். அதே பேனில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ 1, அப்புறம் லவங்கமும் 4 லவங்கம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் கிளாஸி ஆனவுடனே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட கம்மியாக தான் இருக்கணும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு இப்பயே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசிஞ்சிடுச்சு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறோம் இல்லையா, அதுலேயே காரம் இருக்கும். அதனால் இங்கே கம்மியாக சேர்த்தா போதும். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி குறைஞ்சி எண்ணெய் மட்டும் தனியாக இருக்குங்க. அப்போ நம்ம கறி உள்ளே சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ நல்லா பாருங்கள், சுண்டி வந்திருக்கு. இப்போ சிக்கன் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா அதை திருப்பி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை இந்த சிக்கன் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம சிக்கன்லேயே வந்துட்டு தண்ணி வரும். அதுலேயே வந்துட்டு சிக்கன் வெந்துடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். சிக்கன் வேகட்டும். நல்லா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அந்த மிக்ஸி ஜாரையும் தண்ணி போட்டு அலசி இதுலேயும் ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு இது நல்லா ஒரு மூடி போட்டு குக் பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இதுலேயே நல்லா குக் ஆகட்டும். ரொம்ப நேரம் நமக்கு குக் ஆக தேவையில்லை. ஏன்னா வந்து சிக்கன் வெந்தால் போதும். ஏன்னா மசாலாலாம் நம்ம வறுத்து தான் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், செட்டிநாடு சிக்கன் ரொம்பவே சூப்பராக நல்ல வாசனையோடு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இன்னும் அதாவது கிரேவி வேண்டாம், இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். மேலே 1 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் பிடிக்குன்றவங்க பட்டர் மேலே சேர்த்துக்கோங்க. நம்மளோட விருப்பம் தான். மேலே கொத்தமல்லி தூவி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ஸ்பைசி செட்டிநாடு சிக்கன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.